ஹாய் எவ்ரிவான், வெல்கம் பேக் டு நவீஸ் கிச்சன் அண்ட் பியாண்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி, அதுவும் எக் வெஜ்ஜி பட்டர் கார்லிக் எக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இது ஒரு ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிங்க, அதுவும் கூட ஹெல்த்தியான ரெசிபி. ஸோ எல்லோரும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு நான் இப்போ ஒரு 6 எக் எடுத்திருக்கேன். அதை எடுத்து ஒரு பவுலில் எல்லாத்தையும் உடச்சி நான் ஊற்றிக்கிறேன். மார்னிங் ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் பண்ணணும், அப்படி இல்லைனா ஈவினிங் கொஞ்சம் சீக்கிரமாக சாப்பிட்ற ஆளாக இருந்தீங்கன்னா டின்னர் இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தி ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள், குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த 6 எக்ஸ் 2 அல்லது 3 பேர் தாராளமாக சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் 6 முட்டையும் உடச்சி ஊற்றிக்கிட்டேன். இப்போ அது கூடவே நான் என்னெல்லாம் ஆட் பண்ண போகிறேன்னு பார்த்திங்கன்னா உப்பு ஒரு ஸ்பூன் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிட்டு சில்லி ஃப்ளேக்ஸ் நான் ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இது போக நம்ம பெப்பர் பவுடர் தான் யூஸ் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் தாங்க, ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா பெப்பர் பவுடர் ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கிறேன், டீஸ்பூன். இப்போ நான் நல்லா ஃபுல்லாக பீட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இது ஸ்பூன் வச்சே நான் நல்லா கலக்கி எடுத்துக்கிறேன். நீங்கள் விஸ்க் வச்சும் கலக்கிக்கோங்க, பீட்டர் இருந்ததுன்னா பீட்டர் வச்சும் கலக்கிக்கோங்க. இப்போ ஒரு பேன் எடுத்து அதில் நான் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். பட்டர் ஆட் பண்ணிட்டு பட்டர் நல்லா மெல்ட் ஆனதும் இந்த எக்கை நம்ம அதில் அப்படியே ஊற்றிட வேண்டியதான். ஃபஸ்ட் நம்ம இந்த எக்கை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், பேன் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. பட்டரு நான் அந்த எக்கை இப்போ ஆட் பண்ணிடுறேன். பீட் பண்ணி வச்சுருக்கேன் எக்கை. கொஞ்ச நேரம் அதை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அப்படியே விட்டுருங்க. கீழ்ப்பக்கம் நல்லா வெந்து வரட்டும். நம்ம லேயராக தான் எக்கை நம்ம இப்போ எடுக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா கீழ்ப்பக்கம் வெந்து அந்த ஒரு லேயர் மாதிரி வந்துச்சா, இப்போ அதை மட்டும் தள்ளி விட்டுட்டு இன்னும் 2 நிமிஷத்துக்கு அந்த எக்கை தொடாதீங்க. அப்படி லேயராகவே வரும். அப்படி தள்ளி விட்டு ஃபுல்லாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப ஃபுல்லாக போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு மாதிரி கொலன்னு ஆக்கிடாதீங்க. இந்த மாதிரி லேயராக வர தள்ளி விட்டு எக்கை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்பூனை வச்சே, நம்ம கரண்டியை வச்சே கட் பண்ணி விட்டுக்கலாம். விட்டுட்டு அப்புறம் அதை அப்படியே திருப்பி போட்டு கொஞ்சம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நமக்கு அந்த பீஸ் இப்படி பெருசாக தெரியணும். ரொம்ப குட்டியாக ஆகிடாமல் ரொம்ப குட்டியாகிற அளவுக்கு நம்ம அதை பண்ண வேண்டாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போது லைட்டாக ஒரு நிமிஷத்துக்கு விட்டிங்கன்னா நல்லா வெந்துடும். இதை நம்ம ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம், ஒரு பிளேட்டில் மாற்றி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அடுத்தது நம்ம இதே பேனை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு நான் கார்லிக் ஒரு 8 பல் எடுத்திருக்கேன். அதை நல்லா குட்டியாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. அது கூடவே நான் கொத்தமல்லி இலையும் நல்லா குட்டியாக கட் பண்ணி கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். பார்த்திங்கன்னா இந்த 2ஐயும் ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் பேனில் பட்டர் போட்டு அடுத்த இதை ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ பேனில் பட்டர் போட்டாச்சு. பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும். மெல்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை போட்டு நல்லா வதக்கி விட வேண்டியதான். பாருங்கள், பட்டர் போட்டு மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ பூண்டை ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டை ஆட் பண்ணி அது நல்ல ஒரு பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதக்கி விடுங்க. லைட் ஒரு ப்ரௌன் கலர் வரணும், ரொம்ப ப்ரௌன் ஆகிடாமல் லைட் ப்ரௌன் வர அளவுக்கு சும்மா வதக்கி விட்டுக்கோங்க. ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போது 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு நான் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். அதிகமாக ஆட் பண்ண வேண்டாம். ரொம்ப ஆட் பண்ணிங்கன்னா இதுக்கப்புறம் நம்ம பால் ஊற்ற போகிறோம், அப்படி இல்லைன்னா ரொம்ப கட்டியாயிரும். ஸோ அதனால் 1 ஸ்பூன் ஆட் பண்ணால் போதும். இப்போ நான் ஒரு 1/2 கிளாஸ் பால் ஊற்றிருக்கேன், 1/2 கப் பால் ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு அதையும் நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. அது அப்படியே கட்டியாகட்டும்.
ஏன்னா நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டிருக்கிறதுனால அதுவும் கட்டியாயிரும். இப்போ ஆரிகானோ போட்டிருக்கேன். நீங்கள் ஹர்ப்ஸ் என்ன வச்சுருந்தாலும் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆரிகானோ தான் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு நீட் இல்லை, உங்களோட ஃப்ளேவரை பொறுத்தது. இப்போ சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக சால்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க இந்த டைமில். இப்போது ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க எக்கை போட்டு. இப்போ நல்லா ஃபுல்லாக கலக்கி விட்டுட்டு, இப்போ பார்த்திங்கனாலே தெரியும் நம்ம பால் கொஞ்சம் கட்டியாக இருக்கும் அந்த கார்ன்ஃப்ளவர் மாவை ஆட் பண்ணதுனால. இது கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி தூவி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. அந்த முட்டையோடு சேர்த்து அந்த பால் எல்லாமே மிக்ஸ் ஆகி வரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அழகாக க்ரீமியாக ரெடி ஆயிடுச்சு எக்கு. லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் விட்டுருங்க. தேவையான அளவு கொரியாண்டர் லீஃப் போட்டுக்கோங்க வேணும்னா, இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டு போட்டதே போதும்னா அதை அப்படியே விட்டுருங்க. இப்போ நம்ம பட்டர் கார்லிக் எக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. க்ரீமி பட்டர் கார்லிக் எக்கு. இப்போ நம்ம சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த டேஸ்ட்டு. இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் டோனட், சிக்கன் டோனட். அதுவுமே ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபிங்க. கிட்ஸ் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க, அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பட்டர் கார்லிக் கேக் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஆல், பாய்.